வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பியூட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது படம் கிடையாது, பாடம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்துல இருக்க மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜ்னு சொல்லாங்க. ஆனா அந்த மெசேஜ் என்னன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால அந்த மெசேஜ் நான் சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்தோட கதையை நீங்க பார்த்து முடிப்பீங்கல்ல, அப்ப என்ன மெசேஜ் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அதாவது ஒரு 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள பெண்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்களா, அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கணும். பேரண்ட்ஸ் சொல்றது சரியில்லை, நம்ம நினைக்கிறது தான் சரின்ற முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சில சமயம் பேரண்ட்ஸ் சொல்றதும் தப்பா இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் சொல்றதும் தப்பா இருக்கும். ஆனா பெரும்பான்மையான சமயத்துல பேரண்ட்ஸ் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்ன்றது இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரான படம். எண்டிங்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த இவர் இருக்கார்ல, அவன் எங்கன்னு கேட்டுட்டு லத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் என்னோட பொண்ணு பாஸ் ஆயிருக்கா சார், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தராரு. பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த லத்தி வச்சு ஒருத்தனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல, அதனால தான் இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்தி தப்பு பண்ணிருக்கான் போல, அதை சொல்லி சொல்லி தான் இந்த இன்ஸ்பெக்டர் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த கதையிலயும் அதை பத்தி தான் முக்கியமா பேசியிருப்பாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு டீனேஜ் பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க பேரு அலக்கியா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தம்பி இருக்கான். அதே மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க. இப்ப இவங்களுமே காலேஜுக்காக ரெடி ஆகி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப இந்த இடத்துக்கு அப்பா வராரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி எல்லாம் ஓட்டுறவரா இருப்பாரு. பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. பொண்ணுக்காக காலையில டிஃபன் கூட வெளிய இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா உப்புமாவே தான் செய்வா, இதை சாப்பிடுன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது இந்த அலக்கியாவோட ஃப்ரெண்ட் ஒரு பைக் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. இத பத்தி உங்ககிட்ட பேசணும்பா, இன்னைக்கு நான் ஆட்டோல போல உங்க டாக்ஸிலேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல டிடிஆர் வேலை பார்க்குற ஒரு நபர் இருப்பாரு. அவர் ஒய்ஃபை காசை சேர்க்கவே விட மாட்டாரு போல. அதனால அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அலக்கியா அம்மா கிட்ட தான் அப்பப்ப காசெல்லாம் தராங்க. அம்மாவும் அவங்களுக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த அலக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அந்த ஃப்ரெண்டு பைக் வாங்கி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அதை பாக்குற இவங்களுமே அப்பா கிட்ட அந்த பைக் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பைக்கை வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பைக் எல்லாம் ரொம்ப ரேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அப்பா தயங்குறாரு. ப்ளீஸ் பா, எனக்காக பண்ணுங்க, என் பர்த்டே அன்னைக்கு வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா பீச் கிட்ட தான் பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு நபரை பார்த்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அவரோட பேர் அர்ஜுன் அப்படின்றது. அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் இவங்களை கிராஸ் பண்ணி போறாரு. சோ இவரை நோக்கி அவங்க வரலன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. சரி, எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெயின்போவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரெயின்போ சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா, இந்த இடத்துல வச்சு என்ன ஒரு போட்டோ எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி அப்பாவும் பக்கத்துல வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சரி சரி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் அப்பா கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் பியூட்டின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இவங்க காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டுமே பைக்கை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அலக்கியா இருக்காங்கல்ல, உன் பைக்கை தரியா, நான் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது புது பைக்கை தரணுமா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு தரமாட்டேன்னு சொன்னதுனால இவங்களுமே சாக்கு போக்கெல்லாம் சொல்லி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த இவங்களே யூடியூப் சேனலை பார்த்து ஓட்டுறதுக்கு கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியாதனமா இடிச்சு பைக்கை உடைச்சிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுமே ஏன்டி இப்படி பண்ண, இப்ப எவ்வளவு செலவு பாரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து காசெல்லாம் தந்துடுறாரு. ஒரு 2500 ரூபாய் பில் வந்திருக்கும். அவர் காசெல்லாம் செட்டில் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணவர் என்ன பண்றாருன்னா, அலக்கியாவோட போனை புடுங்கி வச்சிடுறாரு. நீ இந்த 2500 ரூபாயை முதல்ல தா, அதுக்கப்புறம் தான் உனக்கு போனை தருவேன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே நைட் நேரம் பைக் டாக்ஸியை பிடிச்சு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பைக் டாக்ஸில ஒரு நபர் வராரு. இவங்களும் ஏறி டிராவல் பண்றாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இவங்க புக் பண்ணவர் இப்பதான் வராரு. அப்ப ஏற்கனவே கூட்டு போனது யாருன்ற மாதிரி அந்த கடைக்கார அண்ணன் யோசிச்சுட்டு இருக்காரு. வேற ஒருத்தன் தான் ஏமாத்தி கூட்டு போயிருக்கான்னு தெரிய வருது. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை தப்பா டச் பண்றான். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ல வேணும்ட்டே ஏறி இறங்கிட்டு இருக்கான். ஏதோ தப்பா இருக்குன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அவன் இறக்கி விடும் போது இவங்க பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. எதுக்காக மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே வந்தன்ற மாதிரி அறையிறாங்க. ஆக்சுவலா இந்த அறை வாங்குறான் பாத்தீங்களா, இவனோட பேரு முரளி அப்படின்றது. இவனை பார்த்து வச்சுக்கோங்க, இவன் பின்னாடி கதையில எல்லாம் வந்துட்டு இருப்பான். இந்த அலேக்கியாவை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பா இருக்காருல, 2500 ரூபாய் தராரு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷம்
சந்தோஷமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆட்டோ காசு தரதானமா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஓஹோ, ஆட்டோ காசா அப்பா தராரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ஆட்டோ டிரைவர் இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு நான் ஆட்டோல வரலன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, பைக் வாங்குறேன்னு சொன்னியே, புது பைக் வாங்கிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா ஆமான்ற மாதிரி அந்த பைக் இவங்களோட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அர்ஜுன் ஒரு நபர் அந்த பைக்கை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா அவரோட பைக்கா தான் இருக்கும். இப்ப ஆட்டோ டிரைவரும் அவர் யாரு, அவர் ஏன் பைக்ல உட்கார்றாருன்னு கேக்குறாரு. என்னோட கசின் பிரதர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எதுக்குங்க திடீர்னு பைக்ல ஏறினீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. எங்க பக்கத்துல தான் என்னோட காலேஜ் இருக்கு, அங்க மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி காலேஜ் வரைக்கும் அவங்களை கூட்டு வந்து விடுறாரு. ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட 2500 ரூபாய் காசை தந்து இவங்களுமே போனை வாங்கிடுறாங்க. ஆக்சுவலா காலையில ஒருத்தர் கூட்டு வந்தார்ல, அந்த அர்ஜுன் ஈவினிங் டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. உங்களுக்குலாம் வெயிட் பண்ணல, இங்க வேலை வந்தது அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. இப்பயும் ஆட்டோ டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னம்மா உன் கசின் கூட தான் போக போறியான்னு கேக்குறாரு. ஆமாமா, என் கசின் கூட தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பைக்ல ஏறி உட்காந்துடுறாங்க. இப்ப இவர்கிட்ட பேசிக்கிட்டே டிராவல் பண்றாங்க. இவரோட வேலையை பத்திலாம் இவர் சொல்றாரு. டாக் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் பாக்குறேன்னு சொல்றாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. முரளின்னு ஒரு நபரை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த முரளி ஒரு பொண்ணை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காரு. அதாவது இந்த பொண்ணு கூட பழகுற மாதிரி நடிச்சு இந்த பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருந்து அதை வீடியோவா எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு போல. நான் எவ்வளவுதான் உனக்கு காசு தரது, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இன்னும் 2 லட்சம் ரூபாய் வேணும், காசை தரலன்னு வச்சுக்கோ இந்த வீடியோவை நெட்ல போட்டுருவேன், உன் மான மரியாதைலாம் போயிடும், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணுமே அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பத்தி சொல்லியிருப்பாரு. சும்மா பார்க்கலாம்னு இவங்க பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அவர் உடனே அக்செப்ட் பண்ணி இவங்க கிட்ட சாட்லாம் பண்றாரு. இப்படி சாட்ல 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. இவங்க பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, நான் வேணா சொல்லி தரேன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆட்டோல போறதா இல்ல அவர் கூட போறதான்னு இவங்க யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் பிக்கப் பண்றதுக்காக வராரு. இல்ல நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவரோட பைக்ல ஏறதுக்காக வராங்க. அதை பாக்குற இவரும் லைட்டா சந்தோஷப்படுறாரு. பைக்கை ஓட்ட சொல்லி தரேன்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, வா உனக்கு சொல்லி தரேன்ற மாதிரி பைக்ல ஏத்தி இவங்களை கூட்டு போறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு இவங்களுமே ஓட்டலாம் கத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது நாளடைவுல லவ்வா மாறிடுது. சோ அடிக்கடி இவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல டிடிஆர் அங்கிளா ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு நாள் ரோட்ல வச்சு பார்த்திருப்பாங்க. யாராவது நம்மள பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரி மறுநாள்ல இருந்து இவங்க புர்கா போட்டு வெளியே வந்துடுறாங்க. யாரும் நம்மள பாத்துற கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக பைக் வாங்கலாம்னு யோசிக்கிறாரு. வேலைலாம் என்ன வரும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அநியாயத்துக்கு வேலை சொல்றாங்க. அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லையன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஜாலியா ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அர்ஜுன் கூட பீச்சுக்கு வந்து குளிச்சிட்டு இருக்காங்க போல. இவங்க குளிக்கும் போது தப்பா தெரியறத ஒருத்தன் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த முரளின்றவன் தான். இவன் எடுத்துட்டு இருக்கிறத அர்ஜுன் கவனிச்சிடுறாரு. இப்ப கவனிச்ச அர்ஜுன் இருக்கார்ல, இவன் கூட வந்து சண்டை போடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ண, எதுக்காகடா இப்படி பண்ண, முதல்ல போனை தாடான்ற மாதிரி போனெல்லாம் புடுங்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் வச்சிருக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாரு. அவனுமே பயத்துல இங்க இருந்து தப்பிச்சுலாம் ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்ப அவனை பாக்குற இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏற்கனவே இதே நபர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான், இப்ப திரும்பி வந்து என்ன தப்பா வீடியோ எடுத்திருக்கான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ தேவையில்லாம பயப்படாத, அதான் உன் பக்கத்துல நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. இன்னைக்குதான் இவங்களோட பர்த்டேவா இருக்கும். அப்பாவும் எழுப்பி விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி என்னோட கிஃப்ட தாங்கன்ற மாதிரி இவங்க கையை நீட்டிட்டு இருக்காங்க. அப்பா சாவி தருவார்னு பார்த்தா சாவியை தரமாட்டாரு. நீ கேட்ட ட்ரெஸ் நான் வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ட்ரெஸ் தான் வாங்குனீங்களா, நான் உங்ககிட்ட பைக் தானே கேட்டேன், எதுக்கு பைக் வாங்கலன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் வீட்டு கஷ்டத்தை பத்தி உனக்கு நினைப்பு இருக்கா இல்லையா, ஒன்னியும் தம்பியும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கே நிறைய காசு செலவாயிருக்கு, புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பொண்ணு அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. உன் அப்பா அம்மா சொல்றதுலயும் சில நியாயம் இருக்குதானே செய்து, உன் அப்பா எவ்வளவு சீக்கிரம் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கி தந்துருவாரு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. இவங்களுமே ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாங்க. அப்பா கோயிலுக்கு போலான்னு கோயிலுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அப்படி கூட்டு வந்தவரு சர்ப்ரைஸா பொண்ணுக்கு பைக்கை தராரு. பொண்ணுமே இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதாவது பொண்ணு அப்படி பேசினதுனால மனசு கேட்காம அப்பா பைக்கை வாங்கி தந்திருக்காரு போல. இப்ப அம்மாவும் எதுக்காகங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. அது என்னன்னா, பக்கத்து வீட்டு லேடி அம்மா கிட்ட கொடுத்து காசெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்கல்ல, எப்ப கேட்பாங்கன்னு தெரியாது, அந்த காசை யூஸ் பண்ணி தான் இவங்க பைக்கை வாங்கியிருக்காங்க. இப்ப அவங்க வந்து காசை கேட்டா நான் என்னன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, அவங்க எப்ப கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல, ஒரு 2 மாசத்துக்குள்ள எப்படியாவது நான் காசை பெரட்டிடுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு நீங்க இவ்வளவு செல்லம் கொடுக்கறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுடி, இவளுக்கு செல்லம் கொடுக்காம யாருக்கு செல்லம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அர்ஜுனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ சொன்ன மாதிரியே என்னோட அப்பா வாங்கி தந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாங்க.
இவருமே ஒரு ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி லைட் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருமே லைட்டா கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் வராருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி இவங்க காலேஜை கட்டடிக்கிறாங்க, அவர் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அம்மாவை காட்டுறாங்க. அம்மா அப்பாக்கு கால் பண்ணி ஒரு பிரச்சனை, இன்னைக்கு அவங்க நகை வாங்குறதுக்கு போறாங்களாம், அந்த காசை என்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படியாவது காசை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு கேட்டா நான் என்ன பண்றது, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, வாங்க நகை கடைக்கு கிளம்பலான்ற மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த லேடி வெளியே போனா கீயை தந்துட்டு போவாங்க போல. நானும் உன்னோட அம்மாவும் வெளியே போறோம், என்னோட ஹஸ்பண்ட் வந்தா கீயை தந்துரு அப்படின்ற மாதிரி அலேக்கியா கிட்ட கீயை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அம்மாக்கு போறதுக்கே பயமா இருக்கு. ஐயோ நகையை வாங்கிட்டா நம்ம காசு தர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அலேக்கியா மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்கல்ல, இத சொல்லி பாய் ஃப்ரெண்ட டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் தனியா தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நானும் வரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, விளையாட்டுக்காக இவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இவரை உடனே எங்கேயாவது கூட்டு போனோன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டு கீயும் இவங்க கிட்ட தானே இருக்கு. ஒரு வேகத்துல இவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வந்த அர்ஜுன் இருக்கார்ல, இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு லேடி ஒரு நகை கடைக்கு வந்து ஒரு நகையை பார்த்து பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இல்ல இல்ல அந்த நகை நல்லா இல்ல, நம்ம வேற கடையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா இருக்காங்கல்ல சமாளிச்சு கூட்டு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் இந்த இடத்துல காசை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. காரோட டாக்குமெண்ட் வச்சு காசை வாங்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் சீக்கிரமா வரணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவோ 2-3 கடைக்கு கூட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு அம்மாக்கு தெரிஞ்சிருது. அந்த லேடியும் இந்த நகை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா இதான் வாங்க போறேன், காசை தாங்கன்னு கேக்குறாங்க. அம்மாவால காசு தர முடியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பதட்டத்துல இவங்களுக்கு மயக்கம் வர மாதிரிலாம் இருக்கு. அப்பன்னு பார்த்து பையன் இருக்கான்ல, இந்தாங்கம்மா காசுன்ற மாதிரி கையில தந்துடுறான். ஹஸ்பண்ட் தான் கரெக்டான நேரத்துக்கு வந்து காசை தந்திருப்பாரு. நல்ல வேலை ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்ற மாதிரி இவங்களும் காசை தந்துடுறாங்க. வாசல் கிட்ட ஆளுங்க இருந்திருப்பாங்க. அதனால தான் இவங்க வீட்டுக்கு போகாம பக்கத்து வீட்டுல இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க கிஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த பக்கத்து வீட்டு டிடிஆர் வேலை பார்க்கிறவர் இருக்கார்ல, அவர் காலிங் பெல் அடிக்கிறாரு. இவங்களுமே ஐயோ வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. யாருமே கதவை திறக்கல. அதனால அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு கிட்ட தான் கீயை தந்திருக்கேன், வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பக்கத்து வீட்டுக்கு போலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட போன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த ஆன்ட்டி தான் கால் பண்ணிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்தா கீயை தந்துருன்னு சொல்றதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. இப்ப சவுண்ட வெளிய இருக்க அவருமே கேட்டுறாருல, நம்ம வீட்டுக்குள்ள கண்டிப்பா யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. யார் இருக்கா, ஒழுங்கா கதவை திறங்கன்ற மாதிரி திரும்பி இவங்க வீட்டு கதவையே தட்டிட்டு இருக்காரு. இப்ப வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேருமே கதவை திறந்துடுறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப அசிங்கமா ஒரு பார்வையை பாக்குறாரு. தயவு செஞ்சு என்னோட வீட்டுல மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயோ அவர் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த நபரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அச்சச்சோ ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு நம்ம அம்மா கிட்ட சொல்ல போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. வந்த லேடி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற அலேக்கியாவோட அம்மா இருக்காங்கல்ல, என்னோட பொண்ணெல்லாம் இப்படி பண்ணவே மாட்டா, அந்த பொண்ணை சொல்லி என்ன ஆக போகுது, பொண்ணோட பேரண்ட்ஸை தான் சொல்லணும், அவங்க தான் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையை சொன்னா இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்றது அந்த பக்கத்து வீட்டு லேடிக்கு தெரிஞ்சிருது. அந்த லேடி இருக்காங்கல்ல, உன் அம்மா உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை கெடுத்துறாது அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரேனும் தப்புச்சோன்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப ஈரேன் காலேஜுக்கு போலான்னு நினைக்கும் போது அவருமே ஃபாலோ பண்ணி வராரு. அவர் அவாய்ட் பண்ணிட்டு இவங்க காலேஜுக்கு போயிடுறாங்க. அவர் நிறைய மெசேஜ்லாம் பண்றாரு, இவங்க ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. இதுக்காக ரிப்ளை பண்ண மாட்டேற, எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க ரிப்ளைவே பண்ணாம இருக்காங்க. ப்ளீஸ் என்கிட்ட பேசு, ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்ற மாதிரி நிறைய மெசேஜ்லாம் அனுப்பியிருப்பாரு. இவங்களுமே அவர்கிட்ட சேட் பண்ணலாம்னு சேட் பண்றாங்க. இப்ப அவர் கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்காரு. உன் கோவத்தை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் வீடியோ கால்ல வரேன்ற மாதிரி வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால அவரை கொஞ்சம் டீஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவருமே ஓரளவுக்கு நார்மலா இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க அவரை டீஸ் பண்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, கதவை சாத்தாம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா சாதாரணமா உள்ள வர மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இந்த பொண்ணு பயத்துல போனை கீழே போட்டுறா. அப்ப எதிர ஒரு பையன் பாக்குறது அம்மாக்கு தெரிஞ்சிருது. அப்போ ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை படிக்க வச்சா நீ இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அம்மா போட்டு அடியடின்னு அடிக்கிறாங்க. உன் அப்பா வரட்டும், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு பயம் ரொம்ப அதிகமாயிருது.
இப்ப அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணை பார்க்கலான்னு வந்தா பொண்ணு வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த அர்ஜுனை கூப்பிட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. என் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, என் அப்பா வந்தா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு என்னால போக முடியாது, என்னை எங்கேயாவது கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு சட்டுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. காசெல்லாம் இவர்கிட்ட இல்ல. எப்படியாவது காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்களை கூட்டு போயிடலான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. வேணான்னு சொல்லி பாக்குறாரு. இவங்க கண்டிப்பா போகணும்னு சொல்றாங்கல்ல, அதனால இவர் காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்காக ஒரு டாக்ஸியை புக் பண்ணிருப்பாங்க. இப்ப டாக்ஸில ஏறின நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. காரணம் அப்பாவோட டாக்ஸில இவங்க தெரியாம ஏறி இருக்காங்க. ஐயோ இதுதான் என்னோட அப்பான்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க அவங்க கிட்ட புரிய வச்சிடுறாங்க. அப்பாவும் எங்க போனோன்ற பத்தி கேட்டு இவங்க சொல்ற இடத்துல டிராப் பண்ணிடுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. பொண்ணு காணோங்க, ஒரு சின்ன பிரச்சனை, நான் அடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது பொண்ணு அடிச்சியா? சரி நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் காலெல்லாம் கட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியா தான் சீட்டு கிடைச்சிருக்கும். நாங்க கப்பல் சேர்ந்து உட்காரணும்ன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க ரெண்டு ஜென்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இவரு ஒரு ஜென்ஸோட பக்கத்துல உட்கார்றாரு, அவங்க ஒரு ஜென்ஸோட பக்கத்துல உட்காந்து டிராவல்லாம் பண்றாங்க. பொண்ணு கோச்சுக்கிட்டா எப்பவுமே பீச் பக்கம் தான் வருவாங்க போல. பீச் பக்கத்துல வந்து தேடி பாக்குறாரு. பொண்ணு இல்லன்னு தெரிய வருது. இப்ப கார்ல திரும்பி வரும்போது தான் பொண்ணோட போன் கார்ல இருக்கிறத பாக்குறாரு. பொண்ணோட போன் கார்ல எப்படி வந்தது? அப்ப பூர்கா போட்டு வந்தது நம்ம பொண்ணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க அலக்கியா இருக்காங்கல்ல, என் போன் மிஸ் ஆகுது, எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அந்த சைட்ல அப்பதான் போன் எடுக்கிறாரு. இது மூலியமா நம்ம பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிருக்கா அப்படின்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் கிட்ட இறக்கி விட்டாரு பாத்தீங்களா, அந்த பஸ் எங்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாரு. அந்த பஸ் இந்த ஊருக்கு தான் போகுதுன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அந்த ஊருக்கு உடனே போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. நைட்டுன்னு கூட பார்க்க மாட்டாரு, வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப அர்ஜுனா ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலான்னு வராரு. இவருக்கு பக்கத்து ரெஸ்ட் ரூம்ல இருக்கவன் தான் ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்கார்ந்தவனா இருப்பான். ஹீரோயினை வந்து தடவிக்கிட்டே வந்திருக்கான் போல. இப்ப வேற ஒரு ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வா, இந்த பொண்ணை தூக்கிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற அர்ஜுன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப பாத்ரூம்ல வச்சு அவனை அடின்னு அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவனும் வெளியே வந்து பஸ்ஸை மிஸ் பண்றான். அப்பவும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல வண்டியெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன வண்டியை செக் பண்றாங்க, நம்மள பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்களான்னு இவங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்களை தேடி தான் வந்திருக்காங்க போல. ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு நடங்கன்ற மாதிரிலாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் அப்பாக்கு கால் பண்ணுங்கன்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. இவங்க கான்ஸ்டபிள் கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க, அவர் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க, கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த கான்ஸ்டபிள் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நான் சாதாரணமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அப்பா மாதிரி ஒருத்தரை செட் பண்ணி அவர்கிட்ட உங்களை அனுப்பி வச்சாதான் இதை கரெக்டா பண்ண முடியும், எனக்கு காசு மட்டும் தாங்கன்னு சொல்றாரு. இப்ப அப்பா மாதிரி ஒருத்தரை செட் பண்ணி இந்த இடத்துல டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அப்பா வந்து அர்ஜுன் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் தலையிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. சோ சும்மா இந்த கான்ஸ்டபிள் காசுக்காக டிராமா பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவங்களுமே தப்பிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் வேற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட எல்லை மீறி ஒருத்தன் நடந்தான் பாத்தீங்களா, அவன் பேரு முரளின்னு சொல்லியிருப்பேன். அவனுமே இவங்க ரெண்டு பேரை லாங்ல இருந்து எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஹோட்டல்ல ரூம் மாதிரி எடுத்து தங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கான்ஸ்டபிள் சாப்பிடலாம் நினைக்கும் போது உண்மையான அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணை நீங்க புடிச்சு வச்சிருக்கிறதா தகவல் கேள்விப்பட்டேன், என்னாச்சுன்ற மாதிரி கேட்கறாரு. ஐயோ இவர் வேற வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் ஷாக் ஆகுறாரு. இன்ஸ்பெக்டர் இப்பதான் அனுப்பி விட்டாரு, ஏதாவது ஹோட்டல்ல தங்குறதுக்காக போயிருப்பாங்க, எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. அதனால அப்பாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஹோட்டலோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த ஹோட்டல் வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அலேக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹோட்டலா தேடலாம்னு நினைச்சாருல, கரெக்டா இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இவங்களும் கிஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, ஒவ்வொரு ரூமா தேடி வரும்போது இந்த ரூம் கதவையும் திறக்கிறாரு. அப்படி திறந்த அப்பா ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மாட்டிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட ரூம் கதவை வேற ஒரு குடிகாரர் தான் திறந்திருப்பாரு. சாரின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதை பாக்குற ஹீரோயின் ரொம்ப பயந்துருப்பாங்க. இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லியிருப்பாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி அர்ஜுனும் ஏத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்திருப்பாரு. சோ அப்பா வரதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பிட்டாங்கன்றது தெரிய வருது. இந்த கான்ஸ்டபிளும் நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நம்ம வீடு ஏதாவது வாடகைக்கு எடுத்தா என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாடகைக்கெல்லாம் வீடு தரமாட்டாங்க, நம்ம கிட்ட இருக்க காசுக்கு கிடைக்கிறதும் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோயில்ல சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு ஒவ்வொரு இடமா ட்ரை பண்றாங்க. எல்லாருமே தர முடியாதுன்ற மாதிரி இவங்களை அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அம்மா இருக்காங்கல்ல, பொன்னி
இப்படி காணாம போயிட்டாலே, பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எங்கேயுமே வீடு கிடைச்சிருக்காது. ரோட்ல எல்லாம் படுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ரோட்ல ஒருத்தர் சாப்பாடு தரதுக்காக வராரு. எல்லாருமே லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் இவங்களுக்கு அறிமுகம் ஆகுறாரு. இவங்க கிட்ட வீடு இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்கார்ல, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், வாடகையும் ரொம்ப கம்மி தான்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவு கம்மி வாடகையா, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த நபருமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. கதவுலாம் இருக்காது, நீங்க கொஞ்ச நாள் வேணா இங்க தங்கிக்கலாம், இவ்வளவுதான் காசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அலேக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அலேக்கியா இந்த வீட்டை சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு நபர் வரான். அவன் அந்த இடத்துல ட்ரக் எல்லாம் எடுத்திருக்கான் போல. அவனை பாக்குற அலேக்கியா பயந்துடுறாங்க. இவன் யாருன்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. இவன் பக்கத்து வீட்டை சேர்ந்த பையன் தான், சும்மா ட்ரக் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான், இதுக்கப்புறம் வரமாட்டான்ற மாதிரி கூட்டு வந்த நபர் சொல்லிட்டாரு. நீ எதுக்குடா இந்த இடத்துக்குலாம் வந்த, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா எதிர் வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேச்சுலர் பசங்கலாம் இருக்காங்க. எப்ப பாரு தண்ணி தம்முன்னு அடிப்பாங்க போல. அதை பத்திலாம் இவர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதனால அர்ஜுன் இருக்கார்ல, அந்த எதிர் வீட்டு பசங்களை ஒரு பார்வை பாக்குறாரு. அங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்ப பாரு தண்ணி தம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல. இங்க இருந்து போனவன் வேற அழகான பொண்ணு இருக்குன்னு சொல்றான். எல்லாருமே அங்க இருந்து குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது அலேக்கியாவோட அப்பாவா நடிச்சவரை பாக்குறாரு. இங்க வாங்கன்ற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டதை கேட்டு உண்மையான அப்பா வராரு. ஏன்னா அதுதானே அவரோட பேரு. அதனால உண்மையான அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இவரு வராரு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சரி, என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. சோ அப்பதான் கான்ஸ்டபிள் ஒரு ஏமாத்து வேலை பண்ணிருக்கிறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிய ஆரம்பிக்குது. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும் போது இந்த கான்ஸ்டபிளுமே பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளை போட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி வேற ஒருத்தனை பிடிக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த போட்டோவை பாக்குற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவனை உங்களுக்கு தெரியுமா சார், இவனால ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. அப்பவும் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுமா, முரளின்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவனோட போட்டோவை தான் காட்டுறாரு. அப்பாக்கு தெரியலன்னு சொல்லிட்டார்ல, அதனால வாசல் கிட்ட ஒட்டுங்க, தெரிஞ்சவங்க இன்ஃபர்மேஷன் தருவாங்கன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டாரு. கான்ஸ்டபிளும் வாசல்ல ஒட்டுறதுக்காக எடுத்துட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேருமே துணிமணி எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அலேக்கியா இருக்காங்கல்ல, அந்த முரளி பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. அந்த முரளி இங்கேயும் வந்திருக்கான்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. அவன்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்ல, சரி நான் வேணா செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. முரளி இவரை பார்த்தோன்னா வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறான். முரளியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே துரத்திட்டுலாம் வந்துட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டு இருக்கும் போது முரளி இருக்கான் பாத்தீங்களா, தெரியாதனமா ஹீரோவோட அப்பாவை தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோவோட அப்பாவும் இவனை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. போலீஸ் காமிச்சது இவனோட போட்டோ தானே, இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பா துரத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்பாவும் துரத்துறாரு அப்படின்ற மாதிரி இவனும் தப்பிக்கிறான். இப்ப துரத்திட்டு இருக்க அப்பா இருக்கார்ல, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அவன் இங்க தான் இருக்கான் சார், உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அவனை பிடிச்ச அவன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்து பாக்குறாரு. என்ன அப்பா இந்த இடத்துக்கும் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல அப்பா தானே அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த அர்ஜுனும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ராடை எடுக்கிறாரு. இப்ப ராடை வச்சு அந்த முரளியோட தலையில அடிக்கலான்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் கிட்ட வேற ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த முரளி ஏமாத்தினதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த சைடு அர்ஜுன் முரளி அடிப்பார்னு பார்த்தா அப்பாவை அடிச்சிடுறாரு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா முரளி மட்டும் இந்த கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்க மாட்டான், முரளியும் அர்ஜுனும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தையே பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு கூட ஒன்னா ஏமாத்தி இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்டி காசெல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேருமே பொழப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இவன் டாக வச்சு கியூட்டா பொண்ணுங்க கிட்ட பேச ஆரம்பிப்பான். அந்த பொண்ணுங்களை வர வச்சு மயக்க மருந்தை கலந்து தந்துருவான். அதுக்கப்புறம் ஒன்னா இருந்து முடிச்சுட்டு அந்த வீடியோ வச்சு ரெகுலரா அந்த பொண்ணுங்களை மிரட்டுவாங்க. இததான் இவங்க ரெண்டு பேர் வேலையா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அர்ஜுன நல்லவன் மாதிரி காமிச்சாங்கல்ல, நல்லவன்லாம் கிடையாது, அவனும் சரியான கேடின்றது நமக்கு தெரிய வருது. ஏற்கனவே இந்த முரளி ஒரு பொண்ணு கிட்ட மிரட்டின மாதிரி பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த சமயம் அர்ஜுனும் அங்கதான் இருந்திருப்பாரு. இவகிட்ட என்னடா பேசிட்டு இருக்க, சீக்கிரமா 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தர, அப்படி இல்லைன்னா வீடியோ நெட்ல பரவிரோன்ற மாதிரி இவனும் மிரட்டி விட்டுருப்பான். அந்த பொண்ணு அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை முயற்சி பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த கேஸ் பெருசா இருக்கு. இவங்க ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்காக வலை வீசிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவை அடிச்சுட்டு முரளியை காப்பாத்திடுறான்ல, முரளி கிட்ட கோவமா அர்ஜுன் பேசிட்டு இருக்கான். அது என்னன்னா, எல்லாம் ஒன்னால் தான்டா வந்தது, அந்த டிடிஆரோட பொண்ணுன்னு நினைச்சுதான் நான் பழக ஆரம்பிச்சேன், நீ டிடிஆரோட பொண்ணுன்னு தானே சொன்ன, இவ ஒரு ஏழையோட பொண்ணுடா, இவ மூலியமா எப்படி நம்ம காசு பார்க்க முடியும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இந்த முரளி தான் எப்பவுமே இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் போல, அவன் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். அதனால தான் இவர் இவ்வளவு கோவப்பட்டு இருக்காரு. எப்படியாவது இவ்வளவு வச்சும் காசு பார்க்கணும், அந்த காசு மூலியமா வேற ஊருக்கு போயிடணும், ஏன்னா எப்பனாலும் போலீஸ் நம்மள புடிச்சிடலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு புரிஞ்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அலேக்கியா என்னையும் கூட்டு போன சொன்னாங்கல்ல, அதனால இவ்வளவு வச்சு காசு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேற ஊருக்கு கிளம்பிடலான்ற மாதிரி தான் இவர் கூட்டு வந்திருப்பாரு. சோ இப்ப அலேக்கியா கூட இவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு. அலேக்கியா அந்த ஊர்ல இருக்கும் போதே சில ஏமாத்து வேலை எல்லாம் இவர் பண்ணிருப்பாரு. ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து குடுக்கலாம் நினைப்பாரு. ஆனா அதுக்குள்ள போன் கால் வந்து அவங்க கிளம்பி போயிருப்பாங்க, மிஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் அலேக்கியா மிஸ் ஆயிருப்பாங்க. அது சரி, எதுக்காக இவர் முரளியை அடிச்சாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. இவங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் முரளியை போட்டு அடிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இவங்க லவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப கூட இந்த அர்ஜுன் இருக்கான்ல, ஒரு கேவலமான பிளான போட்டு வச்சிருக்கான். எதிர இருக்க அந்த பேச்சுலர் பசங்கலாம் இவன் மேல ஒரு கண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கூட செட் பண்ணி வச்சிரலாம்ன்ற மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்லிடுறான். இப்ப அந்த பசங்களை பாக்குறதுக்காக வந்துடுறான். உங்க எல்லாருக்குமே அந்த அலேக்கியா மேல ஒரு கண்ணு இருக்கிறது எனக்கு தெரியுது, ஒரு பேமெண்ட்டை தாங்க, நானே உங்களுக்கு செட் பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் வசதியான வீட்டு பசங்க போல, சரி இவ்வளவு காசு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட டீல் பேசுறாங்க. அப்பாவோட தலையில பலமா அடிலாம் பட்டிருக்கு. ஏன் சார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நான் ரிஸ்க் எடுக்காம இருப்பேனா சார், அதனால தான் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இப்பயாவது ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா அப்ப கூட அப்பா போகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த முரளி இருக்கான்ல, பர்ஸை தவற விட்டுருப்பான். அந்த பர்ஸ் மூலியமா அவன் எந்த ஹோட்டல்ல இருக்கான்றது தெரிய வருது. அந்த இடத்துக்கு போய் அவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த சைடுல ஹீரோயின் இருக்காங்கல்ல, குளிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அர்ஜுனும் முதல்ல இவங்க கூட ஒன்னா இருந்துடணும், அதுக்கப்புறம் அவனுங்க கிட்ட தந்துடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க பிறக்கும் போது பேரண்ட்ஸ் ரொம்ப அன்பு காட்டி வளர்க்கலாம் செஞ்சாங்கல்ல, அதையும் இவன் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றதையும் மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறான்ல, ஆனா இவங்க ஒரு ஸ்டேஜ்ல தடுத்துறாங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி விலகிடுறாங்க. இவனுமே அப்செட் ஆகிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். அப்பயாவது ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுவாங்கன்றதுக்காக நடிச்சிட்டு இருக்கான். அப்ப கூட அவங்க ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப இவன் இருக்கான்ல, நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது அந்த கேங்க சேர்ந்த எல்லாருமே வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போங்க, கரெக்டா இருக்கும், நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வரேன்ற மாதிரி இங்க இருந்து இவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த முரளி ஹோட்டல் ரூம்ல இருக்கும் போது போலீஸ்ங்களாம் வந்து லாக் பண்ணிடுறாங்க. முரளி மூலியமா இன்னொருத்தன் எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் அந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு உள்ள வந்துடுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணுமே அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அர்ஜுன் தான் இப்படி பண்ணான்றது இந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. அர்ஜுன் என்ன காப்பாத்து, அர்ஜுன் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அர்ஜுனுமே உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது போலீஸ்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு இன்னும் அர்ஜுன் தான் கெட்டவன்றது தெரியல. அர்ஜுன் என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நல்ல வேலையா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற அப்படின்னு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு தான் இவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல. இப்ப இன்ஸ்பெக்டர் சட்டுன்னு இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நீயும் அவன் கூட சேர்ந்தவன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அடிக்கிறாரு. இல்ல இல்ல அர்ஜுன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுன் பண்ணிருக்க மாட்டான் நான் சொல்றேன், இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி இவன் பண்ண எல்லா விஷயத்தை பத்தியும் வீடியோவா காமிச்சிடுறாரு. இவங்க கிட்ட உன்னை செட் பண்ணது கூட அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படிப்பட்டவனா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. சட்டுன்னு அர்ஜுனை விட்டு வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க. அப்பாக்கு அடிப்பட்ட காயம் இன்னும் சரியாவல, இருந்தாலும் அப்பா இருக்காருல, பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக தேடி வந்துட்டு இருக்காரு. அப்ப கவன குறைவுனால இவரை தெரியாதனமா ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. கொஞ்சம் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல இவங்க காப்பாத்திடுறாங்கல்ல. இப்ப காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான் அப்பா இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களும் அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல அப்பா இறந்து போயிட்டாரான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா உயிரோட தான் இருப்பாரு. இப்ப பொண்ணை பாக்குற அப்பா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. வேகமா பொண்ணை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. சோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது அப்பாக்கும் தெளிவா தெரிஞ்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு அர்ஜுனை கூட்டு போக பாக்குறாரு. அப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என்னை இப்படி ஏமாத்திட்டியடா, உன்னை நம்பி வந்தனேடா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை கூட்டு போறாரு. அதே மாதிரி அப்பா இருக்காருல, பொண்ணை கூட்டு போறாரு. இப்ப பொண்ணு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோம் அம்மா இருக்காங்கல்ல, வேகமா பொண்ணை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் கோவத்துல வந்துட்டு இருக்கிறது அப்பா கவனிச்சிடுறாரு. இப்ப பொண்ணு கிட்ட எதையும் கேட்காத, கோவப்படாத, இப்ப பொண்ணுக்கு நம்ம அன்பு தான் தேவைன்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் நல்லவனா இல்லையான்றத முடிவு பண்ற வயசு நமக்கு இன்னும் வரலன்றதை இந்த பொண்ணுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி இருக்காங்கல்ல, என்ன இன்னும் கார்லயே உட்காந்துட்டு இருக்க, ரெயின்போ தெரியுது பாரு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே ரெயின்போவை பாக்குறதுக்காக சந்தோஷமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இது படம் கிடையாது, பாடம்ன்ற மாதிரி நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல, அதை நீங்களும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.